மாணவ நண்பர்களுக்கு வணக்கம். டார்கெட் 20 எளிதாக அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி பெறுவதற்கான அந்த வரிசையில் அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம 2வது வீடியோ பார்க்குறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரும்பாலான கேள்விகள் பார்த்தீங்கன்னா 7 மார்க் 4 மார்க் எல்லாமே அதை உடச்சி 2 மார்க்கா 3 மார்க்காக கேட்குறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் எளிய வார்த்தைகளில் பதில் சொல்லக்கூடிய விளிமுறை கற்றல் உள்ள மாணவர்களுக்காக இதை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கேள்வி பதில்கள் இது எழுதினாலே போதும், முழுமையான மார்க் பெற வாய்ப்பு இருக்குது. முக்கியமான கேள்விகள், அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகளை இதில் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி எண் 1, முயலின் பல் வாய்ப்பாடு. நீங்கள் என்ன எழுதுனா போதுன்னா 20 33/10 23. இந்த 20/10 33/23 10 குறைச்சி எழுதிடுவாங்க, அவ்வளோதான். இதுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. 20 33 / 10 23. அது எப்படி உள்ள அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது I = அப்படியே ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாக எழுத வேண்டியது. I = 2/1, C = 0/0, ப்ரீமோலார் PM = 3/2, M மோலார் = 3/3. இது எழுதுனாக்கா இது மொத்தமாக 4 மதிப்பெண்கள் கடந்த ஆண்டு தேர்வில் இதுக்கு வழங்கப்பட்டது. இதுதான் அதற்கான கீவேர்ட்ஸாக இருக்குது. நம்ம அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகள், கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் போதுமானது. பெரும்பாலும் அது மதிப்பெண்களை பெற்றுத்தரும். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, சுவாச ஈவு. இதுக்கு பதில் வெளியிடப்படும் CO2 கார்பன் டை ஆக்சைடு அளவு / உட்கொள்ளப்படும் O2 அளவு, உட்செல்லும் O2 அளவு. 3வது கேள்வி, வேறுபட்ட ஈரண மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. 2 அவங்க எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுனால CONO, கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு CONO 2 கொடுத்துருக்கோம். இது முழுமையான மதிப்பெண்கள் கிடச்சிரும். அதுக்கு வார்த்தைகள் இல்லாமல் குறியீடுகள் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து அணுக்கட்டு எண். இதற்கான விளக்கம் அவங்க மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைன்னு எழுதணும். அதை எழுத சிரமப்படுவாங்கிறதுனால அதை விட்டுட்டு அதுக்கான எடுத்துக்காட்டு எழுதியிருக்கோம். O2ங்கிறது ஒரு ஈரண மூலக்கூறு, அதில் 2 அணுக்கள் ஆக்சிஜன் இருக்குது. O3ங்கிறது ஒரு மூவணு மூலக்கூறு, அதில் 3 அணுக்கள் ஆக்சிஜன் இருக்கிறது உணர்த்ததுனால அதை எடுத்துக்காட்டில் O2க்கு 2, Oக்கு 3, O3க்கு 3 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் மூலக்கூறில் அணுக்களின் எண்ணிக்கைங்கிற விளக்கத்தை எழுதுனா 2 மார்க், இந்த எடுத்துக்காட்டு மட்டும் எழுதுனா நிச்சயமாக 1 மார்க் வந்துடும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, துருப்பிடித்தலுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அது 2 காரணம். 1 நீர் மற்றும் காற்றில் இருக்கிறது. நம்பர் 1 நீர், நம்பர் 2 காற்று. 2 வார்த்தைகள் எழுதுனா 2 மார்க். அடுத்த வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்றின் வகை என்னன்னு கேட்குறாங்க. பக்க இணைப்பு, 2 வார்த்தை. அடுத்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவாக பயன்படுத்தி செயல்படும் சாதனங்கள் என்னென்னு கேட்குறாங்க. நம்பர் 1 மின் செலவை பற்றி, 2வது மின் சூடேற்றி. மின் செலவை பற்றி, மின் சூடேற்றி. அடுத்த கேள்வி, கரைசல் வரையறு. கரைப்பான் ப்ளஸ் கரைப்பொருள். ஒரு கரைப்பானும் கரைப்பொருளும் சேர்ந்த அந்த பொருளுக்கு பேர், சேர்ந்து உருவாகக்கூடியதுக்கு பேர் கரைசல். இது எழுதுனீங்கன்னா விளக்கம் போதுமானதாக இருக்கும். அடுத்த இருமடி கரைசல். இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. ஒரு கரைப்பானும் ஒரு கரைப்பொருளும் சேர்ந்து உருவாக்கும் கரைசலுக்கு பேர் 1+1 2 பொருள்கள் இருக்கிறதுனால அதுக்கு பேர் இருமடி கரைசல், பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, இமையொலியை உணரும் விலங்குகள். அடிக்கடி கேட்குறாங்க. 2 எழுதுங்க, 2 தான் கேட்குறாங்க. நாய், டால்ஃபின். 2க்கு 2 மார்க். வெப்ப சிதைவு வினை. ஒரு பொருள் வெப்பப்படுத்துவதனால சிதைவடைந்து விளைபொருட்கள் உருவாகுதுங்கிறத காமிக்க ஏபிங்கிற ஒரே பொருள் வெப்பப்படுத்தப்படுகிறதுன்னு காமிக்கிறதுக்காக நம்ம அந்த முக்கோணம் குறியீடு பயன்படுத்துகிறோம். அது சிதைவடைகிறது, ஏபியா பிரிகிறதுன்னு காமிக்கிறதுக்காக A+B காமிச்சிருக்கோம். வினையின் விளைபொருள்ங்கிறதுனால அம்புக்குறியை காமிச்சிருக்கோம். இது ஒரு ஏபிங்கிற கூட்டு பொருள் A+Bங்கிற தனித்தனி பொருளாக பிரிகிறது வெப்பப்படுத்தும் போது அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருக்கோம். இது வார்த்தைகள் வேணாங்கிறதுனால இதுக்கு விளக்கத்துக்கு மட்டும் 1 மார்க் இருக்கும், பட விளக்கத்துக்கு. அடுத்த வினா எண் 12 பார்த்தீங்கன்னா, இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. இதெல்லாம் பலமுறை கேட்கப்பட்டதுங்கிறனால இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இரட்டை இடப்பெயர்ச்சி வினை AB+CD இதுலேருந்து 1 அதுலேருந்து 1 இடப்பெயர்ச்சி அடைந்து கூட்டுப்பொருள்களை விளைபொருள் உருவாகும். ADBC அப்படிங்கிறது அந்த வினையோட பிரின்சிபலை விளக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதுக்கு 1 மதிப்பெண் வழங்க வாய்ப்பு உண்டு. அடுத்த நடுநிலையாக்கல் வினை பலமுறை கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதுகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சேர்ந்து சோடியம் குளோரைட் நீர் உருவாகக்கூடிய அந்த உப்பு உருவாதல் வினையை நடுநிலையாக்கல் வினைக்கு எடுத்துக்காட்டு. ஒரு அமிலம் ப்ளஸ் ஒரு காரம் கியூஸ், உப்பு ப்ளஸ் நீருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓரளவு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நீங்கள் அதை எழுத சொல்லலாம். காரம் ப்ளஸ் அமிலம் கியூஸ், உப்பு ப்ளஸ் நீர். எழுத்து வராது அப்படிங்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக இந்த குறியீடுகளை பயன்படுத்தி நம்ம எழுத முடியும். அடுத்தது விசையின் வகைகள். விசை செயல்படும் திசையை பொறுத்து அப்படிங்கிற அடிக்கடி கேட்கக்கூடிய அந்த கேள்வி. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் மீது ஒரே திசையில் 2 விசைகள் செயல்பட்டதுன்னா அது இணை விசைகள் அப்படிங்கிறது அந்த டயக்ராம் காமிக்கும். நீங்கள் பொருள் நம்ம கட்டமாக காமிச்சிருக்கோம், அது மேலே 2 விசைகள் செயல்படுதுங்கிறதுனால 2 அம்புக்குறிகள் காமிச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு பொருளின் மீது எதிரெதிர் திசையில் வினைகள் செயல்பட்டால் அதுக்கு பேர் எதிரெதிர்
விசைகள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த பொருளை கட்டமாகவும் எதிரெதிர் திசையில் அம்புக்குறிகள் விசைகள் செயல்படுகிறது. ஆக 2 பதில் அதில் வந்துடுது. விசையின் வகைகள், திசையை பொறுத்து இணை விசைகள், எதிரெதிர் விசைகள். அடுத்து ராலே விதி பலமுறை கேட்கப்பட்டது. எஸ் நேர்விகிதம் 1/λ/4. சிதறல் அளவு அலைநீளத்தின் தலைகளின் 4 மணிக்கு சமம் அப்படிங்கக்கூடிய முழு வார்த்தைகளை எழுத முடிஞ்சால் எழுதுங்க, அதுக்கு ஒரு மார்க். ப்ளஸ் இதை வார்த்தைகளில் சமன்பாடாக எழுதுறதுக்கு எஸ் நேர்விகிதம் 1/λ/4 எழுதினீங்கன்னா ஒரு மார்க். அந்த வினாக்களை அவங்க விட்டுட்டு வரக்கூடாது. 1 மதிப்பெண்ணாவது 2 மதிப்பெண்ணில் எடுத்துணுங்கிறதுக்காக சமன்பாடுகளை கொடுக்குறோம். ஒளிவிலகல் எண் என்றால் என்ன, அதற்கான சமன்பாடு μ/c/v. இதுக்கு விளக்கம் எழுதுனா 2 மார்க், விளக்கம் எழுதாமல் இந்த சமன்பாடு எழுதுனீங்கன்னா ஒரு மார்க். ஒளிவிலகல் எண் μ/c/v. அடுத்த வினா எண் 17 ஸ்னெல் விதி sin i/sin r = μ2/μ1. இது நீங்கள் சமன்பாட்டுக்கு ஒரு மார்க். அடுத்த திருப்புத்திறனின் தத்துவம் 18வது கேள்வி. அதற்கான விடையை நீங்கள் வலஞ்சொலி திருப்புத்திறன் = இடஞ்சொலி திருப்புத்திறன் வார்த்தைகள் எழுதலாம். வார்த்தைகள் எழுதாத முடியாத மாணவர்களுக்காக சமன்பாடு F1 × D1 = F2 × D2. அடுத்தது இரட்டையின் திருப்புத்திறன் என்றால் என்ன, இதுக்கான பதில் m = F × S. m = F × S அது எழுதினா போதும். அடுத்து ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, தாவரம் உணவு தயாரிக்கும் முறை அப்படின்னு எழுதினா கூட மார்க் உண்டு, அதுதான் விடையும் கூட. ஒளிச்சேர்க்கை சமன்பாடுன்னு கேட்டாங்கன்னா இது எழுதிடுங்க. 6CO2 + 12H2O RMR போட்டு ஒளியின் முன்னிலையில் பச்சையம், அது பசுங்க நிகழ்த்து இருக்கக்கூடிய பச்சையம் முன்னிலையில் இந்த வினை நடக்குது. என்ன விளைபொருட்களாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா C6H12O6, அது மாதிரி 6H2O 6O2 வருகிறது. இதுதான் ஒளிச்சேர்க்கைக்கான முழு சமன்பாடு. அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி. அந்த சமன்பாட்டை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துருங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீர், கார்பன் டை ஆக்சைடு, ஸ்டார்ச்ங்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் எழுதலாம். ஸ்டார்ச்சு, நீர், ஆக்சிஜன் வார்த்தைகள் வேணாங்கிறதுனால தான் இந்த சமன்பாட்டை பயன்படுத்துகிறோம். அடுத்தது துருவின் வாய்ப்பாடு அடிக்கடி கேட்குறாங்க. Fe2O3.x H2O துருவின் சமன்பாடு. இது வாய்ப்பாடுன்னு கேட்டால் இதை எழுதிடுங்க. துரு உருவாகும் விதம், அதாவது நீரில் சேர்ந்து உருவாகுது அப்படிங்கிறது எழுதலாம். துரு என்றால் என்னன்னு கேட்கும்போது நீங்கள் நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடுன்னு எழுதணும். அது முடிஞ்சால் எழுதுங்க, அப்படி இல்லாட்டி இந்த வாய்ப்பாடு எழுதி வச்சுருங்க. Fe2O3.x H2O. அடுத்து அடிக்கடி இருமதிப்பெண்களில் கேட்கப்படுகின்ற சமன்பாட்டு கேள்விகள். ஓம் விதி V = I × R, ஜூல் விதி H = I²RT, பாயில் விதி PV = மாறிலி, சார்லஸ் விதி V/T = மாறிலி, அவேகாட்ரோ விதி V/N = மாறிலி. இதெல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். நிச்சயமாக இந்த 5லேருந்து 1 2 வரும். இதில் நம்ம 24, 25, 26 பாயில் விதி, சார்லஸ் விதி, அவேகாட்ரோ விதி இது 3ஐயும் சேர்த்து எழுதுனீங்கன்னா நல்லியல்பு வாய் சமன்பாட்டுக்கான 7 மதிப்பெண்ணில் நீங்கள் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மதிப்பெண் இந்த 3 விதியை மட்டும் எழுதினாலே எடுத்துட முடியும். உங்கள் ஆசிரியர்கள்ட்ட அதுக்கான விளக்கம் கேட்டுங்க, இல்லாட்டி நம்ம அது தனி வீடியோவில் விரிவான விடையளிக்கான விடைகளில் தருகிறோம். அடுத்தது புதைப்படிவ பறவை எதுன்னு கேட்குறாங்க. இந்த பறவை பேர் மட்டும் ஒரு 1 மார்க்கில் கேட்குறாங்க. உள்ளுக்குள்ளே ஆர்கியாபெட்ரிக்ஸ், புதைப்படிவ பறவை ஆர்கியாபெட்ரிக்ஸ். அடுத்தது உலோக கலவை என்றால் என்ன, அடிக்கடி கேட்குறாங்க. உலோகங்களின் கலவை, அதான் அதுக்கு பதில். இதுக்கு 1 மார்க். எடுத்துக்காட்டு 2 உலோகங்கள் சில்வர் + காப்பர், இது உலோக கலவை. அடுத்து 29வது கேள்வியாக ரசக்கலவை என்றால் என்ன, உலோகம் + பாதரசம், எந்த உலோகம் பாதரசத்துடன் கரைக்கப்பட்டாலும் அந்த கலவைக்கு பேர் ரசக்கலவை. இதுக்கு எடுத்துக்காட்டு உலோகம் + பாதரசம் எழுதினீங்கன்னா 1 மார்க். உலோகத்துக்கு எடுத்துக்காட்டு சில்வர் Ag + பாதரசத்துக்கு Hg, அதை எடுத்துக்காட்டு எழுதினீங்கன்னா 1 மார்க். அதுக்கு முழுமையான 2 மதிப்பெண் வழங்க முடியும். அடுத்தது மீயொலி என்றால் என்ன, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் அதிர்வெண்கள் இருந்தால், அதிர்வெண் அதற்கு மேல் இருந்தால்ங்கிற மாதிரி வார்த்தைகளை கட் பண்ணிவிட்டு 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் அப்படின்னாலே ஆசிரியர்களால் உணர முடியும் நீங்கள் ஒளியை பற்றி தான் பேசுகிறீங்க. ஹெர்ட்ஸுங்கிறதுனால அதிர்வெண்ணுக்கான அலகுங்கிறதுனால அவங்களால இதை மதிப்பெண் வழங்கிட முடியும். அடுத்த எதிரொலிக்கு தேவையான நிபந்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. 17.2 மீட்டர். அந்த தூர இடைவெளி எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 17.2 மீட்டர் இருக்கணுங்கிறது தான் எதிரொலிக்கான நிபந்தனை. அடுத்தது இந்தியாவில் அதிகமாக அந்த தயாரிக்கப்பட்ட மக்காச்சோள வகைன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. 2 மார்க்கில் அடிக்கடி கேள்வி. இந்த மக்காச்சோளம்ங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்வியில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்குக்கு 2 வார்த்தை. புரோட்டீனா, சக்தி. புரோட்டீனாக்கு 1 மார்க்கு, சக்திக்கு 1 மார்க்கு. மக்காச்சோளம்ங்கிற வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எதிரொலியின் பயன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் 1 மார்க் எடுத்துலாம். USG அல்ட்ராசோனோகிராம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கேன் வகை, அது அல்ட்ராசோனோகிராஃபிங்கிறது. அதை நீங்கள் முழுசாக அல்ட்ராசோனோகிராம்னு எழுத வேணாங்கிறதுனால நம்ம USG அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்தது செயற்கை ஆக்சின்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. இது கேள்வி. இதுக்கான பதில் செயற்கை ஆக்சின்கள் என்பது செயற்கையாக தயாரிக்கப்படுவது. செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சின்கள் நீங்கள் எழுதணும். சிம்பிளாக செயற்கையானது
அப்படின்னு எழுதினீங்கனாலே அதான் அர்த்தம். அதுக்கு எடுத்துக்காட்டு 2,4D 2,4D என்பது செயற்கை ஆக்சிஜன்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஆக 2 மதிப்பெண்கள் முழுமையாக அதில் கிடைக்கும் உங்களுக்கு. மாணவர்களே இதை கொஞ்சம் நல்லா நிறுத்தி படிங்க. உங்கள் ஆசிரியர்களோட ஹெல்ப்பு கேட்டுங்க. நிச்சயமாக அதோட வேல்யூ தெரிஞ்ச டீச்சர்ஸ் உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அடுத்து போல்ட்டிங் என்றால் என்ன அப்படிங்கிறது ரிப்பீட்டட் கொஷின். அதில் என்ன பதில் நீங்கள் சொன்னீங்கன்னா 1 மார்க்கு தண்டின் திடீர் நீட்சி, அதாவது கணிகடை பகுதி தண்டு திடீரென நீட்சி அடைந்து மலர்தல் நிகழ்வது அப்படிங்கிறதுக்கான பெரிய பதில் அது. அதை நீங்கள் இப்படி ஷார்ட்டாக எழுதலாம், தண்டின் திடீர் நீட்சி மற்றும் மலர்தல். தண்டு நீட்சி அடைந்து மலர்தல் அப்படின்னு எழுதினீங்கன்னா போதும். இது வந்து நீங்கள் எடுத்துக்காட்டு அது எங்கே நடக்குதுன்னா இந்த ஜிப்பர்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இதில் யூஸ் ஆகுது. இந்த ஜிப்பர்லின்களின் வாழ்வியல் முக்கியத்துவம்னு ஒரு 4 மார்க் கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் இந்த போல்ட்டிங்கிறத எழுதி வச்சிங்கன்னா 4ல் 2 மார்க் வந்துடும். அதுவும் முக்கியமான கேள்வி. ஜிப்பர்லின்களின் வாழ்வியல் முக்கியத்துவமில் போல்ட்டிங் என்றால் என்னங்கிறது ஒரு பாயிண்ட், அது எழுதினீங்கன்னா 2 மார்க் கிடச்சிரும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓக்கசாக்கி துண்டுகள் என்றால் என்ன? ஓக்கசாக்கி துண்டுகள் என்றால் என்ன? டிஎன்ஏவின் சிறு துண்டுகள். நீண்ட பதில் இருக்குது, நீங்கள் சுருக்கமாக 2 வார்த்தைகள் நம்ம கொடுக்குறோம். டிஎன்ஏவின் சிறு துண்டுகளுக்கு பேர் ஓக்கசாக்கி துண்டுகள். அடுத்த கேள்வி, அல்லோசோம்கள் என்றால் என்ன? பால் நிர்ணயம் செய்யக்கூடிய குரோமோங்கள், செக்ஸ் குரோமோசோம் என்று சொல்லக்கூடிய பால் நிர்ணய குரோமோசோம்கள். நீங்கள் இந்த வார்த்தை எழுதினீங்கன்னா போதும், பால் நிர்ணய குரோமோசோம்கள். இதில் ஆண்னா XY இருக்கும், பெண்ணுனா XX இருக்கும். அதை மட்டும் எழுதுங்க, 2 மதிப்பெண்கள் நிச்சயமாக எடுக்கலாம். அடுத்தது மேடை. இது 23ஆம் பாடத்திலேருந்து ஒரு 4 கேள்விகள். அது அடிக்கடி கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி 2 மார்க்கில் வந்துக்கிட்டே இருக்குது. மேடை என்றால் என்ன? பதில் ஸ்க்ராட்ச் பின்னணி. அந்த ஸ்க்ராட்ச் சாஃப்ட்வேரோட பேக்ரவுண்ட், அதான் ஸ்க்ராட்ச் பின்னணின்னு எழுதினீங்கன்னா 2 மார்க். ஸ்க்ராட்ச் என்றால் என்னன்னு கேட்பாங்க. விளையாட்டு மற்றும் கேலி சித்திரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், மென்பொருள். நீங்கள் பதில் என்ன இருக்குது? விளையாட்டு கேலி சித்திரம் உருவாக்கும் மென்பொருள். அடுத்து ஸ்ப்ரைட் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஸ்க்ராட்ச் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ், இதை நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தெரியுங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன ஆன்சர் எழுதுனீங்கன்னா ஸ்ப்ரைட் என்றால் என்னங்கிறதுக்கு ஸ்க்ராட்சில் காணப்படும் கணினி மாந்தர்கள், ஐகான்ஸ்க்கு பேர் கணினி மாந்தர்கள். அடுத்தது இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம், இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ரத்தம் பின்னோக்கி செல்லாமல் பின்னோட்டத்தை தடுப்பது. அவ்வளோதாங்க, 2 பாயிண்ட்டுக்கு 2 மார்க். அடுத்தது புகைப்பதால் வரும் நோய்கள். 1 டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையாக எழுத வேண்டியதில்லை, காச நோய். அதுக்கு 2 எழுத்தில் நான் சொல்லிட்டேன், டிபி. இது ஆசிரியர்களுக்கு புரியும். 2வது பல்வேறு விதமான புற்றுநோய், வாய் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், நிறைய புற்றுநோய் இருக்குது. அதை பொதுவாக நம்ம புற்றுநோயின்னு சொல்லியாச்சு. நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம், அதில் வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய்னு எழுதிக்கலாம். 2 வார்த்தை, டிபி, புற்றுநோய், 2 மார்க். ஆண்களின் பால் உறுப்புகள் என்னென்ன? இனப்பெருக்க பால் உறுப்புகள்னு கேட்குறாங்க. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆண்குறி, விந்துக்குழல், விந்துப்பை அப்படிங்கிறது இந்த ஆன்சர். இந்த சேவ் பண்ணாதேன். பின்மூளையின் பகுதிகள் அடிக்கடி கேட்குறாங்க. 1 பான்ஸ், 2 முகுலம், 3 சிறுமூளை. இதெல்லாம் வெறும் வார்த்தைகளை எழுதி முழுமையான இந்த 3 பாயிண்ட் எழுதிங்கன்னா 2 மார்க். 2 வார்த்தை 2 மார்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மாணவர்களை எளிதாக படிக்க வைக்கிறதுக்காக இதை நம்ம கொடுத்துருக்கோம். ஆசிரியர்கள் இதை நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே கடினப்படக்கூடிய, சிரமப்படக்கூடிய மாணவர்களோட தேர்ச்சியை கேரண்டி பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே நண்பர்களே, இதை நீங்கள் சில மணி நேரங்களில் இதை படித்து உங்களாட்டி தேர்வுக்கு தயாராகி விட முடியும். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வேறுபாடுகள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 2 மார்க்ஸ் ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். இது இல்லாமல் நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய சரியான விடை 12 வருது, அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வந்துடும் சரியான விடை. ப்ளஸ் வரைபடங்கள் நம்ம அடுத்த இந்த சீரியலோட 3rd பார்ட்டில் நம்ம உங்களுக்கு வரைபடங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பயன்படும், உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காக பயன்படும் என்று நினைத்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.